தமிழக அரசியல்களும் 2026 தேர்தலை நோக்கி அதிரடியாக நகர்ந்து வரும் வேளையில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் முன்வைக்கும் விமர்சனங்கள் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. குறிப்பாக திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, தமிழகம் போதை மாநிலமாக மாறிவிட்டது என அவர் ஆவேசமாக பேசிய வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகின்றன. இந்த ஒரு வீடியோவை திமுகவின் தேர்தல் வெற்றியை தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்டது என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். திமுகவை வீழ்த்த பிரேமலதா ஒருவரே போதும் என்ற முழக்கம் அரசியல் வட்டாரத்தில் பலமாக ஒலிக்க தொடங்கியுள்ளது. ஒருவேளை திமுக என்று எதிர்க்கட்சியாக இருந்திருந்தால் ஆளுங்கட்சிக்கு எதிரான இதுபோன்ற விமர்சன காணொளிகளை தங்களின் அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் மற்றும் சன் டிவி வாயிலாக 24 மணி நேரமும் ஒளிபரப்பி அதை ஒரு மக்கள் இயக்கமாகவே மாற்றியிருப்பார்கள். ஆனால் தற்போதைய பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பொன்னான வாய்ப்பை முறையாக பயன்படுத்த தயங்குவது பலருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கிறது. பிரேமலதாவின் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வீரியமான கிளிப்பிங்ஸ்ல வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் நொடிக்கு ஒரு முறை பரப்பினாலே அது ஆளும் தரப்பிற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அக்கட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை தோலுரிக்கும் பிரேமலதாவின் பாணி நடுநிலை வாக்காளர்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிம்பங்களை உடைக்கும் இந்த ஊடக போரில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இன்னும் வேகம் காட்ட வேண்டும் என்பதே அரசியல் நோக்ககர்களின் எதிர்பார்ப்பு. இந்த தேர்தல் வெறும் வாக்குறுதிகளுக்கானது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்களுக்கே வெற்றி என்பதை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் செயல்பட வேண்டிய தருணம் இது. வாய்ப்புகளை நழுவவிடும் கட்சிகள் வரலாற்றில் பின்தங்கிவிடும் அபாயம் இருப்பதால் இந்த வீடியோ அஸ்திரத்தை அதிமுக எப்படி கையாளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மே 4ஆம் தேதி முடிவுகள் இந்த ஊடக யுத்தத்தின் பலனை தீர்மானிக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் அரசியல்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதிலும் கலைஞரின் மூத்த மகன் மு.க. அழகிரி திமுக தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தவர் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். திமுக ஆட்சியில் மதுரைக்கு முதலமைச்சர் போல செயல்பட்டு வந்தவர். ஆனால் அவருக்கும் அவரின் தந்தை கருணாநிதிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதலில் முடிந்தது. இதையடுத்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து அவரை நீக்கினார் கலைஞர் கருணாநிதி. அதன் பின் திமுகவின் ஸ்டாலின் கை ஓங்கியது. கலைஞரின் மறைவிற்கு பிறகு திமுக தலைவராக மாறிய ஸ்டாலின் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சராகவும் மாறினார். ஆனால் அண்ணன் அழகிரியை திமுகவில் ஸ்டாலின் சேர்த்து கொள்ளவில்லை. அழகிரி மீண்டும் திமுகவுக்கு வந்தால் அதிகார பகிர்வு தொடர்பாக பிரச்சனை வரும் என அவர் யோசிப்பதாக தெரிகிறது. எந்த மேடையிலையும் எந்த பிரச்சாரத்திலையும் அவர் அழகிரி பற்றி பேசுவதில்லை. இந்நிலையில்தான் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி ஒரு பிரபல வார இதழ் ஒன்றில் தனது அப்பா அழகிரியை திமுக ஒதுக்கிவிட்டது பற்றி ஆதகம் தெரிவித்திருக்காங்க. திமுகவுக்கு எதிராக நான் பேசவில்லை, கூட்டணி பலமும் பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பும் இல்லை என்பதால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் நிலையில்தான் இருந்தது. ஆனால் விஜய் வந்த பின்னால் எல்லாம் மாறிவிட்டது. அவர் பிரிக்கிற ஓட்டு திமுகவின் வெற்றியை தவிடுபொடியாக்கும். விஜயால் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத தொங்கு ஆட்சி கூட அமையலாம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்பாவையும் சீனியர் நிர்வாகிகளையும் அனுசரித்து அவங்களோட அனுபவத்தை பயன்படுத்தி சித்தப்பா ஸ்டாலின் வெற்றி பெற நினைக்கணும். அதை செய்யாமல் சர்வாதிகாரமாக செயல்படுகிறது திமுகவின் வெற்றியை நிச்சயம் பாதிக்கும் என கூறியிருக்கார். மேலும் தேர்தல் வந்தால் அப்பாவுக்கு தூங்குவதற்கு கூட நேரம் இருக்காது. வார்டு வாரியான வாக்காளர் விவரங்களை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நிர்வாகியையும் விரட்டி வேலை வாங்குவார். ஆனால் இந்த முறை என் அப்பா வீட்டோடு இருப்பது சிங்கத்தை கூண்டில் அடைச்சது போல இருக்கு. அப்பா எப்போதும் இந்த வருத்தத்தையும் எங்களிடம் காட்டிக்கொண்டது கிடையாது. ஆனால் எங்களால் இந்த நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்போ ஒருபோதும் சாப்பாட்டின் மீது கோபத்தை காட்ட மாட்டார். ஆனால் அம்மா என்னிடம் நேற்று அப்பா சரியாக சாப்பிடவில்லை என்று சொன்னபோது எனக்கு நெஞ்சை வெடித்துவிடும் போல இருந்தது என்று உருக்கமாகவே அவர் பேசி மறந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறம் ஹால்மார்க் நிறுவனம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வருகிறது. அது தெரியாமல் கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் அரைவேக்காட்டுத்தனமான குற்றச்சாட்டுகளுக்கு எப்படி பதிலளிக்க முடியும் என திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியுள்ளார்.
தமிழ்நாட்டில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. வாக்குறுதிகள், பிரச்சாரம் ஆகியவற்றால் அரசியல்களும் சூடுபிடிக்கவாகியிருக்கு. கொங்கு மண்டலத்தை கைப்பற்றி அதிகார போட்டி நடைபெறுவதால் கோவை தெற்கு தொகுதியில் போட்டி அனல் பறக்கிறது. செந்தில் பாலாஜி மற்றும் அம்மன் அர்ஜுனன் என அனல் திகிக்கிறது. இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மீது அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார். கோவை தெற்கு தொகுதி தங்க நகை தொழிற்சாலைகள் நிறைந்த இடம். செந்தில் பாலாஜி இந்த தொகுதியை விரும்ப காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்பொழுதுமே ₹1 போட்டால் 10,000 ரூபாய் கிடைக்கும் என பார்ப்பவர். கோவை தெற்கில் ஹால்மார்க் சான்று வழங்குவதை தன் கையில் எடுத்துக் கொண்டார். நகை தொழிலாளர்கள் தன்னிடம்தான் வர வேண்டும், தான் வைத்ததுதான் சட்டம் என்ற எண்ணத்தில் இந்த தொகுதிக்கு வந்துள்ளார் என தெரிவித்தார். இந்நிலையில் அம்மன் அர்ஜுனனின் குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்துள்ளார் செந்தில் பாலாஜி. மத்திய பாஜக அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக கரூர் திமுக மாவட்ட அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்தில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மசோதா நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி, ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து திட்டங்களை மறுத்து வருகிறது. தற்போது தொகுதி மறுவரையறை மசோதா என்ற பெயரில் தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாமக்கல் மாவட்டத்தில் முதல்வர் போராட்டம் நடத்தியுள்ளார். பாஜக அரசு தமிழக மக்களின் குரல் வலையை நெறித்து மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக பதில் தருவார்கள். என்னென்ன கோவில் இனாம் நிலப்பிரச்சினை என்பது அதிமுக ஆட்சியில் வந்தது. இனாம் நிலத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் பாஜக தொடர்பு அமைப்பை சேர்ந்தவர். அதிமுக சார்பில் நீதிமன்றத்தில் முறையாக மனு தாக்கல் செய்யாமல் தவறான ஆவணங்களை தாக்கல் செய்தனர். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 TROக்கள் கொண்ட அதிகாரிகளை நியமனம் செய்து குழு அமைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். நிலப்பிரச்சினைக்கு மீண்டும் அமைய உள்ள இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் நிரந்தர தீர்வு காணப்படும். இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சியினர் செய்யும் பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம். வழக்கை நடத்துபவர் யார் என்பது உங்களுக்கும் தெரியும். எனவே ஊடகங்களும் பொறுப்புடன் செய்திகளை வெளியிட வேண்டும். மே 4ஆம் தேதி பாருங்க, நல்ல முடிவை மக்கள் வழங்குவார்கள். கரூர் மாவட்டத்தில் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 4 தொகுதிகளிலையும் திமுக நிச்சயமாக வெற்றி பெறும். வருமான வரி சோதனை என்பது புகாரின் பேரில் வருவது விளக்கமான ஒன்று. தேர்தலுக்கு பிறகு அந்த சோதனை எப்படி நடந்தது என்பது தெரிந்துவிடும். 5 ஆண்டுகளில் திமுக அரசின் சாதனை திட்டங்கள் கொண்ட பட்டியல் வெளியிட்டு எங்களது வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சியினர் அவர்கள் செய்த திட்டங்களை முன்னெடுக்காமல் தவறான தகவல்களை சொல்லி தனிநபர் தாக்குதல் மூலமாக பிரச்சாரம் செய்கின்றனர் என்றார். கோவை தெற்கு சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் கூறிய குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி, ஹால்மார்க் அலுவலகத்தை தனிநபர் எப்படி கையகப்படுத்த முடியும்? அது ஒன்றிய அரசின் அனுமதி பெற்ற நிறுவனம். அரசு கொடுக்கும் அனுமதியை தனிப்பட்ட யாராவது கைப்பற்ற முடியுமா? ஹால்மார்க் நிறுவனம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை தெரியாமல் அரைவேக்காட்டுத்தனமான குற்றச்சாட்டுக்களை எப்படி பதில் சொல்ல முடியும்? அவதூறு பரப்பும் நோக்கில் அம்மன் அர்ஜுனன் பேசுகிறார். தங்க நகை வியாபாரிகளுக்கு நான் எந்த அளவிற்கு துணையாக இருக்கிறேன் என மக்களுக்கு தெரியும் என தெரிவித்திருக்காரு.